பதஞ்சலி யோக சூத்திரம் விபூதி பாதம் சூத்திரம் 1. தேசபந்த சித்தஸ்ய தாரணா. குறிப்பிட்ட பொருளில் மனத்தை நிறுத்தி வைப்பது தாரணை. தாரணை ஒருமைப்பாடு. உடலின் உள்ளேயோ வெளியேயோ உள்ள ஒரு பொருளின் மீது மனம் நிலை பெற்று அந்த நிலையிலேயே பொருந்தியிருப்பது தாரணை. மனதை ஒருமுகப்படுத்தினால்தான் யோகம். மக்கள் தொடர்பு மன சஞ்சலத்தை உண்டு பண்ணும். யோகி தனித்திருப்பதும் பேச்சை குறைத்து கொள்வதும் நல்லது. பேச்சில் மனம் சிதறும், சக்தி விரயப்படும். தாரணை நாடி நரம்புகளின் பதற்றத்தை தணித்து அமைதியை அளிக்கும். மன இயல்பு நன்றாகும். எதையும் முன்பை விட தெளிவாய் அறிய முடியும். விவேகானந்தர் வெகு அழகாய்ச் சொல்வார், முத்து சிப்பியைப் போல் இருங்கள் என்று. சுவாதி நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது மழை பெய்து அதில் ஒரு துளி முத்துச்சிப்பியினுள் விழுந்தால் அது முத்தாகுமாம். முத்துச்சிப்பிகளுக்கு இது தெரியும். எனவே அவை சுவாதி நட்சத்திரம் பிரகாசிக்கும் போது நீரின் மேற்பரப்புக்கு வந்து மழை நீரின் அபூர்வமான அந்த துளியை பெறுவதற்காய் காத்து கொண்டிருக்கும். துளி விழுந்தவுடன் தங்கள் ஓடுகளை மூடிக்கொண்டு கடலின் அடித்தளத்துக்கு சென்றுவிடும். அங்கே பொறுமையுடனிருந்து அந்த துளியை முத்தாக்குமாம். நாமும் அப்படி இருக்க வேண்டும். முதலில் கேட்க வேண்டும், பிறகு புரிந்து கொள்ள வேண்டும், பின்பு எல்லா சஞ்சலங்களையும் விட்டு புற ஆதிக்கங்களிலிருந்து விடுபட்டவராய் மனதை மூடி உள்ளிருக்கும் உண்மையை ஒளிவீச்ச செய்ய வேண்டும். மனம் தாரணையில் தன்னை தியானத்துக்கு தயார் செய்து கொள்கிறது.